அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். இப்படி கூட போட்டுக்கோங்க, டைரக்ட் அமாவாசை. அமாவாசை சந்திரனுக்கு 6ல் இருந்தால் 6, 7, 8ல் குரு இருந்தால் அதியோகம் தானே? கிடையாது, அதியோகமே கிடையாது. சந்திரன், குரு, செவ்வாய், சனி 6, 7, 8ல் இருக்கிறாங்க. இது பாப அதியோகமா? இல்லை. சந்திரனே லைட்டே ஆஃப் ஆகி போச்சு, பல்பே அணைஞ்சு போச்சு. பல்பு அணைஞ்சு போச்சுன்னா எப்படி லைட் அடிக்கும்? இந்த சந்திரன் பேட்டரி தீர்ந்து போன சந்திரன். பேட்டரி தீர்ந்து போன சந்திரன் கண்டிப்பாக ஒளியை தர முடியாது. ஆக இந்த இடத்துல அதியோகம் இல்லை. அதே அமைப்பை இப்படி மாற்றிக்குவோம். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அதியோகம் இந்த இடத்துல கலந்து இருக்குது, கலந்து இருக்கு. அதியோகம் கலப்பு இந்த இடத்துல இருக்கு. பௌர்ணமி சந்திரனுடைய 6ல் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேருக்குமே அதியோகம் முழுமையாக கிடைக்கும், முழுமையாக கிடைக்கும். பாப அதியோகத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல சந்திர மங்கள யோகம் அமைகிறது. செவ்வாய் அற்புதமான பலன்களை தருவார். நம்முடைய சுபத்துவ கோட்பாட்டின் நாயகன் முதல்ல, பாபத்துவத்தின் நாயகன் அமாவாசை சந்திரன், சுபத்துவத்தின் நாயகன் பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரனுக்கு அப்புறம் தான் உச்சகுருவே. பௌர்ணமி சந்திரனை விட உச்சகுரு குறைவானவர். ஆக இந்த அதியோகத்தின் தன்மைகளை அன்பு மாணவர்களே நீங்கள் புரிந்து கொண்டீர்களே. ஆனால் புதனும் நீச்ச சந்திரன் தான், ஆனால் பௌர்ணமி சந்திரன். இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு 6ல் இருக்கக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் இவர்கள் மூவரும் மிக அருமையான அமைப்பை அடைகிறார்கள். இவர்கள் மூவரும் தன்னுடைய ஆதிபத்திய காரகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக காரகத்துவங்கள் எக்ஸலண்டா இருக்கும். காரகத்துவங்கள், புதனின் காரகத்துவம் அறிவு, சுக்கிரனின் காரகத்துவம் அழகு, சொகுசு போன்ற அத்தனை அமைப்புகள், காமத்தை அனுபவிக்கக்கூடிய திறன். தனுசு லக்னமாக போட்டுக்குங்க. குருவின் காரகத்துவங்களாகிய நேர்மை, நன்னடத்தை, நல்ல நெறி, ஒரு நல்ல விதமான அமைப்புகள். அவர் இங்கே லக்னாதிபதியாகவும் இருக்கிறார். அத்தனை அமைப்புகளும் இங்கே வலிமையான அமைப்புகளில் இருக்கும்.